Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths inside syllabus most important questions பார்க்க போறோம். Sum 30. Evaluate integral 0 to pi by 2 sin power 4x by sin power 4x plus cos power 4x dx. First step சொல்லுங்க. Let I which is equal to integral 0 to pi by 2 sin power 4x by sin power 4x plus cos power 4x dx னு எடுத்துக்கிறோம். சரியா? இதை நம்ம first equation வச்சுக்கலாம். சரியா? We know that integral 0 to a f of x dx இது எந்த ஃபார்மில் இருக்குது? integral 0 to a f of x dx அந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? integral 0 to a f of a minus x dx அப்படின்னு எழுதலாம். சரியாப்பா? இப்போ சொல்லுங்கள், pi which is equal to integral 0 to pi by 2 இங்கே xக்கு பதிலாக a minus xன்னு எழுதணும். சரியா? இதுதான் நமக்கு f of x. ஸோ இதில் தான் என்ன பண்ண போகிறோம்? xக்கு பதிலாக a minus xன்னு எழுத போகிறோம். a யார் இங்கே? pi by 2. ஓகேவா? அப்போது sin power 4 xக்கு பதிலாக என்னது? a minus x. a வந்து pi by 2. ஸோ pi by 2 minus xன்னு எழுதுறோம். சரியா? by அதே மாதிரி இங்கே என்ன ஆகிடும்? sin power 4 pi by 2 minus x plus cos power 4 pi by 2 minus xன்னு வந்துடும். சரியா? xக்கு பதிலாக pi by 2 minus x a minus xன்னு எழுதியிருக்கோம். இந்த dx அப்படியே தான் இருக்குது. ஓகே அப்பா? இதில் பாருங்கள். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? தீட்டா வந்து pi by 2 மைனஸ் தீட்டாவாக இருக்கு இல்லையா எல்லாத்துலேயுமே? ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம குவாட்ரண்ட்டை யூஸ் பண்ணி இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம். சரியா? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது இப்போ இதுக்கு மீனிங் என்னது? சைன் ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 4 இருக்குதா அர்த்தம். அப்படி தானே? அதே மாதிரி இங்கே உங்களுக்கு இதுக்கு மீனிங் என்னது? காஸ் ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 4 இருக்குதா அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைன் ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாகவும் காஸ் ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாகவும் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து குவாட்ரண்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இதில் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அதாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, டேன் தீட்டா, காட் தீட்டா அத்தனையும் பாசிட்டிவ். பட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டா பாசிட்டிவ், அதோட ரெசிப்ரோக்கலான கொசிக்கன் தீட்டா பாசிட்டிவ். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் தீட்டா பாசிட்டிவ், அதோட ரெசிப்ரோக்கலான காட் தீட்டா பாசிட்டிவ். இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இங்கே வந்து காஸ் தீட்டா பாசிட்டிவ், அதோட ரெசிப்ரோக்கலான சீக்கன் தீட்டா பாசிட்டிவ். ஓகேவா? இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்? ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து pi by 2 மைனஸ் எக்ஸ் தான் வேணும். ஸோ pi by 2 மைனஸ் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அர்த்தம் pi by 2 மைனஸ் தீட்டா. ஸோ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. அதாவது இங்கே pi by 2 இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். இப்போ குறைஞ்சிட்டு வரும்பொழுது இந்த குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ pi by 2 மைனஸ் தீட்டான்றது இந்த குவாட்ரண்ட் தான். ஸோ நம்ம என்னென்ன பார்க்கணும்? சைன் ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸுக்கும் காஸ் ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸுக்கும் பார்க்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சைன் ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸு. ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள், pi by 2 மைனஸ் எக்ஸ்னால் இந்த குவாட்ரண்ட் தான் வருது, சைனில் இருக்குது. ஓகேவா? இங்கே எல்லாமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு சைனும் பாசிட்டிவாக தான் இருக்கும். சரியா? அண்ட் pi by 2 அப்படின்னு வருது இல்லையா? அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைனில் இருந்தால் எப்படி மாறும்னா காஸாக மாறிடும், காஸில் இருந்தால் சைனாக மாறிடும். சரியா? அதே மாதிரி தான் டேனாக இருந்தால் காட்டாக மாறும், காட்டாக இருந்தால் டேனாக மாறும், சீக்கண்டாக இருந்தால் கொசிக்கண்டாக மாறும், கொசிக்கண்டாக இருந்தால் சீக்கண்டாக மாறும். இஃப் சப்போஸ் இதுவே pi 2 பையாக இருந்தால் சேஞ்சே ஆகாது. சைன்னா சைனு, காசுனா காசு தான், அப்படியே தான் இருக்கும். பட் உங்களுக்கு இங்கே pi by 2 இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சைன் வந்து காஸாக மாறிடும், காஸாக இருந்தால் சைனாக மாறிடும். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா காஸ் தீட்டா யாருங்க? எக்ஸ் தானே? அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். புரியுதா? அதே மாதிரி நமக்கு காஸ் pi by 2 மைனஸ் எக்ஸ் வேணும் இல்லையா?
which is equal to காசும் பாருங்கள் இந்த குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் இங்கே π/2 இருக்கிறதுனால காசு என்னவா மாறிடும், சைனாக மாறிடும். சரியா? அப்போ சைன் இங்கே தீட்டா யார், எக்ஸ். புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? கிளியரா? இப்போ சொல்லுங்கள் நம்மளோட ஐ என்னது, I which is equal to integral 0 to π/2 sin power 4 xக்கு பதிலாக தான் என்ன இருக்குது, π/2 minus x இருக்குது by sin power 4 π/2 minus x plus cos power 4 π/2 minus x dx இப்படி தானே இருக்குது. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த sin π/2 minus xக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், cos xன்னு எழுத போகிறோம். cos of π/2 minus xக்கு பதிலாக sin x அப்படின்னு எழுத போகிறோம். புரியுதா? இப்போ சொல்லுங்கள் which is equal to integral 0 to π/2 இது உங்களுக்கு cos power 4 இது என்ன ஆகிடும், எக்ஸ்னு ஆகிடும் இல்லையா? இது அப்படியே cos x ஆகிடுச்சு, பவரில் 4 இருக்குது அதனால் இங்கே பவரில் 4 போடுறோம். இப்போ இங்கே என்ன ஆகிடும், இது காஸாக மாறிடும். ஸோ காஸ் பவர் 4x மாறிடும். இது என்ன ஆகிடும், சைன் பவர் 4x மாறிடும். இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஐ தான் இல்லையா? ஸோ ரெண்டு ஐயும் ஆட் பண்ண என்ன வரும், 2i வரும். கரெக்டாக? இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி எழுதலாம் இதை, இன்டக்ரல் 0 to π/2 ரெண்டுமே ஒரே லிமிட் தான். அண்ட் ரெண்டுமே பாருங்கள் டினாமினேட்டர் எப்படி இருக்குது, சேமாக இருக்கு இல்லையா? எப்படி எழுதிடலாம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டுமே சேமு, ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்னது ஒன்று தான். சைன் பவர் 4x ப்ளஸ் காஸ் பவர் 4x வந்துடும். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே லைக் டினாமினேட்டர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணிப்போம், மேலே இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிப்போம். அப்போது மேலேயும் நமக்கு சைன் பவர் 4x ப்ளஸ் காஸ் பவர் 4x அப்படின்னு வந்துடும் dx. ஓகேவா? இப்போ பாருங்கள் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் தான். அப்போ என்ன ஆகும், நமக்கு ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? which is equal to integral 0 to π/2 1 தானே, கேன்சல் ஆகிடுச்சு. 1 into dx தான். இங்கே வந்து உங்களுக்கு 2i இருக்குது. ஸோ இப்போ இது என்ன ஆகும், இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral dx which is equal to x plus c. இந்த டெஃபினட் இன்டெக்ரல் அப்படின்றதுனால நம்ம வந்து இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை எழுத மாட்டோம். சரியா? அப்போ வந்து நமக்கு எக்ஸ்னு கிடச்சிரும். லிமிட் அப்ளை பண்ணும். லோவர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட் என்னது π/2. லிமிட் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக, மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். சரியா? சொல்லுங்கள் which is equal to எக்ஸுக்கு பதிலாக π/2 போடுறேன், மைனஸ் 0 போட்டால் இங்கே 0 தான் வரப்போகுது, அதனால் அதை எழுத வேண்டாம். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து என்னது 2i. கரெக்டாக? அப்போ நமக்கு i வேணும். ஸோ i வேணும் அப்படின்னா which is equal to ஆல்ரெடி இங்கே π/2 இருக்காங்க. இந்த 2 எப்படி வரும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது எனக்கு டிவிஷனில் வரும் இல்லையா? therefore i which is equal to π/4. கிளியராக புரியுதாப்பா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?